வெல்கம் விவஸ். அது மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2026 ராஜஸ்தான் மாநிலம் சிங்க்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக வீட்டுல இருந்து அந்த ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போறாரு. அது மாதிரி போன நபர் கொஞ்சம் புதாரா இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி ஓட்டிட்டு போகும்போது ஒரு விதமான துர்நாற்றம் வீசுது. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பகுதியில நிறைய இந்த இங்கிருந்து ஓட்டின்னு போற ஆடோ மாடோ அல்லது வேற ஏதாவது அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எதுனா இறந்ததுன்னா தூக்கி விசிறி போட்டு வந்துருவாங்க. அது ஒரு விதமான துர்நாற்றம் வீசும். அது இன்குள்ள பறவைகள் கூட அடங்கும். ஆகையால இந்த துர்நாற்றம் அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்ற எண்ணத்துல கேர்லெஸ்ஸா போறாரு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு ஓட்டின்னு வந்துடுறாரு. திரும்ப 2 நாள் கழிச்சு போறாரு. போனா பயங்கரமான ஒரு வித்தியாசமான துர்நாற்றம் வீசத்தை உணர்றாரு. அடடா, இங்க வேற ஏதோ இருக்குது போல அப்படின்ற எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் தொலைவு தூரம் போயிட்டு பார்க்கும்போது அங்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு காத்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சடலம் ஒண்ணு கை கட்டப்பட்ட நிலையில ஒரு மரத்துல தூக்கு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பாக்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சாரு அங்கேயே. இவர் மாதிரியே இன்னும் ஒரு சில நபர்கள், அவங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்ததுமே அதற்குள்ளே இவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது, இது இந்த பகுதியில் நம்ம அடிக்கடி வந்து ஆடு மாடு மேய்க்கிறோம், திடீர்னு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசித்து உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க சடலமாக தொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறும் எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது. அது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவிழ்த்து அப்படியே அட்டாப்சி ரிப்போர்ட் அனுப்புறாங்க. அட்டாப்சி கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணதில் என்ன வருது அப்படின்னா, இறந்தவங்க ஒரு பெண் அப்படின்னும், அவங்களுக்கு சுமார் 35 இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னும் ஒரு ரிப்போர்ட் வருது. அதோடு மட்டும் இல்லாம இறந்த பெண்மணி இறப்பதற்கு முன்பு அவங்க உடலுறவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், அந்த உடலுறவில் இருக்கும்போதே அந்த பெண்மணியுடைய உயிர் போயிருக்குது அப்படின்ட்டும், இது எல்லாத்தை விட மீறி அவங்க இறப்பதற்கு முன்பு தன்னுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ட்ரிங்க் சரகடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், தன்னுடைய காம உணர்வுகளை அதிகரிப்பதற்காக அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு அப்படின்ற மாதிரியும், இது எல்லாமே அளவுக்கு அதிகமா எடுத்துட்டதுல அவங்களுக்கு வேற வழியே இல்லாம மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இப்போ இந்த ரிப்போர்ட் வச்சுட்டு அந்த முகத்தையும் யார் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியல. வேற ஏதாவது அங்க அடையாளம் எதனா வச்சு கண்டுபிடிக்கலாம்னா அதையும் செய்ய முடியாத போலீஸ் சமீபத்துல யாராவது காணாமல் போனதா, பெண்கள் குறிப்பா அந்த 35 இருந்து 40 வயசுக்கு இடைப்பட்ட வயசுல ஏதாவது பெண்கள் காணாமல் போனதா ஏதாவது புகார் இருக்குதா அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. அது மாதிரி ஒரு புகார் கூட இல்ல. ஆனா இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரிக்கு உடம்பு நல்லா சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வந்து உடம்பு முடியாம இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனாங்க. ஆனா போன அன்னைக்கு போன் பண்ண அவங்க என்கிட்ட பேசினாங்க. அன்று ஈவினிங் என்கிட்ட அவங்க பேசவே இல்லை, போன் வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. தயவு செய்து என்னுடைய மனைவி இவ்வளவு நாள் ஆகுது வீடு திரும்பவே இல்லை, அவங்க குறிப்பா வந்து மும்பைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நானு என்னுடைய ரிலேஷன் மும்பையில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய மனைவி எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு அவரு போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய மனைவிக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா சுமார் 35 இருந்து 40 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே போலீஸ், அப்போ உங்களுடைய மனைவி தான் இது மாதிரி நாங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில கையெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் நாங்க மீட்டு கொண்டு வந்து அதுக்கு அட்டாப்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த நபர் பயங்கரமா துடிச்சு போறாரு. இப்போ அந்த இறந்த பெண்மணியினுடைய அந்த மீதி மிச்சம் இருக்கக்கூடிய பாகத்தை கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சமுதாயம் செய்து அந்த அதாவது எலும்பு மட்டும் தான் இருக்கும், அதுக்குன்னு போயிட்டு நல்லடக்கமும் பண்ணிடுவாரு. இப்போ இந்த கேஸ் போலீஸ் எடுத்து நடத்தணும். இந்த கொலையை பண்ணது யாரு, எதற்காக இந்த பெண்மணி தன்னுடைய கணவன் கிட்ட இது மாதிரி பொய் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இறந்து போன பெண்மணி அவங்களுடைய மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய மொபைல் போனும் எங்க மிஸ் ஆயிருக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய மொபைல் போன் தன்னுடைய வீட்டிலிருந்து சுமார் வெறும் 10 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தான் கடைசியா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியும், அங்கதான் அந்த அவங்களுடைய மொபைலும் அவங்களுடைய மொபைல் போன் அந்த நம்பர் இது அதாவது மொபைல் போன் அங்கதான் இருக்குது. இப்போ ரெண்டுமே கிடைக்குது. அந்த சிம் கார்டு இருக்குது, அந்த சிம்மும் கிடைக்குது, அவங்களுடைய மொபைலும் கிடைக்குது. அந்த சிம் கார்டை கொண்டு வந்து வேற இன்னொரு மொபைல்ல போட்டு அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அவங்களால வந்து ஒரு உறுதியா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த மொபைல் போன் வந்து ரொம்ப சேதப்பட்டு இருந்தனால, இப்ப சாதாரணமா நம்ம ஒரு மொபைல் போன் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அதில் ஹிஸ்டரி பார்க்கறது ஈஸி. ஆனா ஒரு சிம் கார்டு கைட்டு வேற இன்னொரு மொபைல் போன்ல போட்டு அதுல பார்க்கணும்னா காட்டவே காட்டாது இல்லையா? அப்பதான் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மொபைல் நம்பர்ல இருந்து வேற எந்த மொபைல் நம்பருக்கு நிறைய முறை கால் போயிருக்குது, அதை நம்ம ட்ராக் பண்ணோம்னாவே
ஆல்மோஸ்ட் இதுல யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற எண்ணத்துல அந்த பெண்ணினுடைய மொபைல் போன் எடுத்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இவங்க பேசியிருக்கிறாங்க, இவங்களுடைய கால் ஹிஸ்டரி இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அருண் என்று சொல்லக்கூடிய முதலாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 17 வயசு நிரம்பிய ஒரு பையன்கிட்ட இவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், இந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு 19 வயசு அப்படின்னு சொல்லியும் தெரிய வருது. இப்போ அவனுக்கு 17 வயசுல இருந்து அப்படியே ஒரு 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 2 வருஷத்துல அவங்க நிறைய அவனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ கால், இவங்க குளிக்கும் போது, ட்ரெஸ் மாற்றும் போது, இது மாதிரி அடிக்கடி அவனுக்கு வீடியோ கால் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் அவனுக்கு அப்படியே காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது எல்லாம் கேட்க கேட்க அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அந்த இறந்து போன அவங்களுடைய கணவன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடாரு. யாரு, என் மனைவி இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாளா, அவளுக்கு இவ்வளவு திறமை இருக்குதா, என்னால் நம்பவே முடியல. அப்போ என்கிட்ட வருமானம் மட்டும் எதிர்பார்த்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு இவ இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறா அப்படின்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. இப்போ அந்த அருண் என்று சொல்லக்கூடிய இப்பத்தி அவன் 19 வயசு அந்த நபர் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவனுடைய மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணும்போது அவன் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது இல்லையா, முடிச்சிடுதுமே உடனே என்ன பண்றான் அப்படின்னா ராஜஸ்தான்ல ரொம்ப தூரமா போயிடுறான். நம்மளை கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம போய் தலைமறைவாகணும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவனுடைய மொபைல் போனை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணி அந்த அருண் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூக்கி கொண்டு வந்து அவனை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் ஒரே வார்த்தை தான் சொல்றான், நானும் அவங்களும் பழகப்பட்டது உண்மை, பேசினது உண்மை, எல்லாமே உண்மை, ஆனா கொலை நான் பண்ணவே இல்லை. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி எனக்கு அது ஒரு விசித்திரமா இருக்குது. அந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, தயவு செய்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதற்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி இந்த கொலை நீ பண்ணல அப்படின்னா என்ன நடந்தது ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அருண் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் அவனுடைய வாக்குமூலம் கொடுக்குறான். தொடக்கத்தில் எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். நான் அப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா +2 முடிச்சிட்டேன். +2 முடிச்சுட்டு போயிட்டு டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் இந்த பெண்மணி நான் போகக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்கடி வந்து நிற்பாங்க. அது மாதிரி நிற்கும் போது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டதில்ல, என்னுடைய ஊரே அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு இடையே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த பழக்கத்துல நான் புதுசா மொபைல் போன் வாங்கியிருந்தேன். அவங்களுடைய மொபைல் நம்பர் வாங்கி அப்படியே எங்களுக்குள்ள நாங்கள் அடிக்கடி பேசிட்டே இருந்தோம். இதே மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை, நீ வாடா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வீட்டாண்ட போயிருந்தேன். எனக்கு நல்ல ஒரு உபசரிப்பு எல்லாமே போட்டாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நீ கிளம்பி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டாங்க. இதுல எனக்கு அவங்க ஒரு நல்ல பெண்மணி மாதிரி தெரிஞ்சுது. இதுவே என்னுடைய முதல் சந்திப்பு. அதோடு மட்டும் இல்லாம நான் வந்து இங்க வாடகை வீட்டு தங்கி எடுத்துட்டு இருக்கிறேன். அடிக்கடி இந்த பெண்மணி இவங்க வீட்டுல எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அங்க வருவாங்க. அங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கும் அவங்களே சேர்த்து சமைப்பாங்க. இது மாதிரி எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் வரைக்கும் நாங்க எந்த விதமான தவறு எதுவுமே செய்யவே இல்லை. உன்னதமான ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்தது. ஆகையால் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட எங்கள் மீது எந்த விதமான சந்தேகம் எதுவுமே வரவே இல்லை. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப தரமாகவும் ஒரு நல்ல நண்பர்களாகவும் தான் இருந்தோம். ஆனா யாருக்கு பட்டுதோ அப்படின்னு சொல்லி தெரியல, எங்களுடைய நண்பர்களுக்கு இடையே இது அடுத்த கட்ட காதலா மாற ஆரம்பிச்சிச்சு. அதோடு மட்டும் இல்லாம இந்த இறந்த பெண்ணுடைய கணவன் இவங்கள அந்த அளவுக்கு வந்து கவனிச்சுக்கல அப்படின்ற காரணத்தால் என்கிட்ட அவங்களுடைய கணவனை பத்தி பல முறை பல புகார்களை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே எனக்கு அவங்க மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதுதான் எங்களுக்கும், அதாவது எனக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பயாவது ஒரு நாள் நீ நான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி அந்த எப்பயாவது ஒரு நாள் நான் உன் மடியில படுத்து உறங்கணும், இது மாதிரிலாம் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பேசினாங்க. அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன். இதே மாதிரி இருக்க அந்த நாள் கரெக்டா 2 ஆண்டுகள் கழித்து மார்ச் மாசம் 7ஆம் தேதி 2026 அன்று வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்று வந்த நிலையில் நான் அந்த பெண்மணி என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுல நானும் அவங்களும் தொடக்கத்துல 2 பேரும் உட்காந்து மது அருந்தணும். அருந்தணும் அப்படின்னா அவங்க அளவுக்கு அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இதற்கு முன்னாடி குடிப்பாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா என்னாண்ட வந்த பிறகு, என்னுடைய வாடகை வீட்டாண்ட வந்த பிறகு பயங்கரமா குடிச்சாங்க. அப்பவே அவங்க மயக்க நிலைக்கு போன மாதிரி இருந்தது. குடிச்சதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய உணர்வுகளை அளவுக்கு அதிகமா வெளிப்படுத்துவதற்காக நான் அந்த ஒரு மாதிரியான, அதாவது அந்த உணர்ச்சி தூண்டக்கூடிய மாத்திரைகள் வாங்கி வச்சிருந்தேன். அதை ஒரே டைம்ல மோர் தென் 1 நிறைய எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஒரு பக்கம் குடி, இன்னொரு பக்கம் இந்த மாத்திரை, இது 2மே ஒரே டைம்ல அவங்க நிறைய எடுத்துட்டதால என்னை வந்து பயங்கரமா ஒரு எப்படின்னா என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. அதற்கு ஏற்றாற் போல் நானும் அவங்களுக்கு ஈடு கொடுத்தேன். இதே மாதிரி நாங்கள் ரொம்ப, அதாவது உடலுள் இருக்கும் போதே அந்த பெண்மணிக்கு ஒரு விதமான மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. மூச்சுத்திணறல் ஏற்பட்டதுமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வேணாம் விட்டுலாம், உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் நான் கால் பண்றேன், நீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அழைச்சேன். ஆனா அந்த பெண்மணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் ஸ்பீடா பண்ணி இது பண்ணு அது பண்ணுன்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய உயிர் போய் கொண்டிருப்பதை நான் என்னுடைய
கண்ணால பார்த்தேன். நான் வேணவே வேணான்னு எவ்வளோ சொல்லியும் அந்த பெண்மணி கேட்கவே இல்ல. இதனால ஒரு குறிப்பிட்ட நேரம் போனதுமே அவங்களுக்கு அவங்களுடைய உணர்வு எல்லாமே இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்பயும் நான் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சதுக்கு, வேணாம் விட்றா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா, அந்த மாத்திரை மற்றும் இந்த ட்ரிங்க் இது எல்லாமே வந்து சரியாயிடும். அதாவது அது எப்படி சொல்றது, போதை எல்லாமே கிளியர் ஆயிடும். போனதுமே அதாவது அந்த போதை எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாவே, நான் வந்து நார்மல் ஆயிடுவேன். ஆகையால எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதுதான் நான் நினைச்சேன், இந்த பெண்மணி இதற்கு முன்பு பல முறை இது மாதிரி சரக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகுனதும் அந்த கேர் எல்லாம் போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க என்னை பயங்கரமா வற்புறுத்தலுக்கு ஆளாக்குனாங்க. அது மாதிரி இருக்கும்போது இவங்க இந்த பெண்மணி சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய கையானது கீழே விழுந்துச்சு. கை கால்கள் அசைவு எல்லாமே அப்படியே நின்று போச்சு. அப்புறம் நான் அவங்களுடைய ஆர்ட் வந்து தொட்டு பார்த்ததுல அவங்களுடைய ஆர்ட் வந்து துடிக்கிறது சுத்தமா நின்று போச்சு. அப்பதான் நான் ஒண்ணு நினைச்சேன், இந்த பெண்மணி இறந்துட்டாங்க. இதற்கு பிறகு நம்ம இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே புரியாம இருந்தது. நான் பல முறை அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சேன். ஒரு வேளை அது மாதிரி அவங்க வந்து நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சு கொண்டு போய் விட்டு இருந்தா அவங்க இப்பொழுது உயிராகவே இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வரவே இல்லை. இப்ப என்ன பண்றது நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய நபர் பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சூட்கேஸ் ஒன்று வாங்கி கொண்டு வந்திருந்தான். அந்த சூட்கேஸ் பார்த்தேன். அதில் இந்த பெண்மணி அடங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க அடங்குற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சூட்கேஸின் அளவை விட இவங்க நல்லா கொஞ்சம் குண்டா இருந்ததுல என்னால என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. அப்பொழுதுதான் அவங்களுடைய கை கால் இது எல்லாமே முடக்கி ஒரு சின்ன உருவம் போல் ஆக்கி அவங்கள அப்படியே அந்த சூட்கேஸில் வச்சு நான் மூடி என்னுடைய பைக்ல தூக்கி வச்சு இந்த சடலத்தை எங்க கொண்டு போய் போறது, அல்லது எல்லாரும் தூங்கிட்ட பிறகு அந்த பெண்மனுடைய வீட்டாண்டே கொண்டு வந்து போட்டு போயிடலாமா இப்படி மாதிரிலாம் நான் யோசித்தேன். அது மாதிரி கொண்டு வந்து போட்டு வேற யாருன்னா பார்த்தாங்க அப்படின்னா நான் தான் கொலை பண்ணேன். அதோடு மட்டும் இல்லாம எனக்கும் அந்த பெண்மணிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அப்படின்ற எண்ணத்துல நான் ரொம்ப நேரம் சுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலைவனம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வேளங்காடு தான். ஸோ அந்த வேலை மரம் நிறைய இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு தொடக்கத்துல போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தொழில் வந்ததுமே யாராவது எதுனா நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல திரும்பவும் வீட்டில இருந்து நான் கயிறு கொண்டு வந்திருந்தேன். அந்த கயிறு கொண்டு அவங்களுடைய கழுத்துல கட்டி அந்த வேலை மரத்திலேயே அவங்க தூக்கு போட்டு இறந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுட்டேன். செட்டப் செஞ்சுட்டு என் பாட்டு நான் கலைந்து வந்துட்டேன். ஆனால் இது எல்லாமே அவன் எப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவனுடைய உடம்புல துணிகள் எதுவுமே இல்லாத மாதிரி இது எல்லாமே செஞ்சிருக்கிறான். இதுதான் போலீஸுக்கு வந்து ஒரு பலத்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிற ஒரு பெண்மணி துணியெல்லாம் கழுவிட்டா போயிட்டு சூசைட் பண்ணிப்பாங்க. ஆனா நிவிடா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் சரி ஓகே, இப்போ நீ அங்க மாட்டிட்டு வந்துட்ட, அது வந்து எங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? அல்லது உன்னுடைய வீட்டிலே அந்த பெண்மணி இறந்த பிறகு அது வந்து போலீஸ் கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் திருப்பி கேட்டதற்கு நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதோடு மட்டும் இல்லாம இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வாக்குமூலம் எல்லாமே நீங்க மேக்சிமம் நம்பவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் தான் அவங்கள கொலை பண்ண மாதிரி நீங்க என் மேல ஒரு பழிய தூக்கி போடுவீங்க. இதே தான் அப்பயும் நடந்திருக்கும். ஆகையால் தான் நான் உங்ககிட்ட டைரக்டா வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இவன் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் அதுதான் வந்திருக்குது. இவன் என்னென்னலாம் வாக்குமூலம் சொல்றானோ, ட்ரிங்க் அடிச்சது, அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டது, பிறகு அவங்க மூச்சு திணறி அவங்க உயிர் இறந்தது, இவன் கொண்டு போயிட்டு அவங்க தூக்கம் போட்ட மாதிரி ஒரு செட்டப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வருது. அந்த உணர்வு இருந்தது. இது எல்லா விஷயம் இவன் என்னென்ன சொல்றானோ இது எல்லாமே அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டா வந்ததுல போலீஸ் இவன் மீது ஒரு நம்பிக்கை வருது. அதாவது கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த சம்பவத்தை மறைச்சதற்காக அவனை இப்ப கஸ்டடியில் வச்சுதான் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட அவனுடைய கணவன் பாவம் இருந்தால் அப்பாவி, இவனுடைய மனைவி இவ்வளோ ஒரு கேவலமானவளா, இது மாதிரி எனக்கு அவளுடைய சடலம் கொடுத்தாங்க இல்லையா அந்த எலும்பு துண்டு துண்டா, அப்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் ஏதாவது தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பேன். காக்காய்க்கோ அல்லது வேற எதுக்கோ உணவாயிடுற மாதிரி நான் தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பேன். நான் என் கையால் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே செஞ்சது எனக்கு பலத்தை கேவலத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு 40 வயசு ஆகுது, என்னுடைய மனைவிக்கு 39 வயசு ஆகுது. ஆனா வெறும் 19 வயசு, அவங்கள விட கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு சின்ன பையனா இருக்கக்கூடிய அவங்களுடைய மகனாக பார்க்கக்கூடிய ஒரு பையனை இது மாதிரி தவறா பயன்படுத்திக்கிறா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதே சொல்லி தெரியல அப்படின்ட்டு பயங்கரமா அவர் அழுது புலம்பி இருக்கிறாரு. ஸோ அவரு முன்பின் பாவம் என்னவோ இது மாதிரி வந்து அவர் அழுது புலம்புற மாதிரி, அவர் எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவர் அழுது புலம்புற மாதிரி வந்து கடவுள் படைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் இது மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.